பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hi viewers, வணக்கம் and welcome to Real Box with me கனிமொழி. வாரம் நம்மளோட ஷோல திரைக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் நடக்கிற நிறைய கலர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம ரீல் பாக்ஸ் ஷோல முதலாவதா பார்க்க போறது ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட மூவி லான்ச். ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரன் பண்றாரு நம்ம ராகவா லாரன்ஸ். முனி பார்ட் 3 அதாவது காஞ்சனா 2 தொடர்ந்து 2 படங்கள்ல அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா அண்ட் நாகா படம், இந்த 2 தாங்க அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்தோட மூவி லான்ச் தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட மூவி லான்ச்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மொட்டை சிவா கெட்ட சிவா படம் பார்க்குறது தான். மொட்டை சிவா கெட்ட சிவா ஒரு மாதிரி மாசாக இருக்குது. பட் ஆனால் நல்ல மெசேஜ் படமாக இருக்கும் இது. எப்படி காஞ்சனாவில் சரத்குமார் சார் கேரக்டர், ஒரு அரவாணி கேரக்டர் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னமோ, அந்தமாரி மொட்டை சிவா கெட்ட சிவாவில் ஆக்ஷன் இருக்கும், எப்படியும் காமெடி ப்ளஸ் நல்ல மெசேஜ் சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் காஜல் அகர்வால் ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அது நாகா, ஒரு ராஜ நாகத்துடைய கதை. எப்படி காஞ்சனா சீக்வல் ஆச்சோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கோம், அதே மாதிரி நாகா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ராகவேந்திர சுவாமி நினச்சா அது சீக்வல் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா, நாகா ஒரு நிறைய டைம் எடுத்து சிஜி ஒர்க்லாம் இருக்குது. அப்புறம் 2 படமும் ஒரே பேனரில் இருந்தால் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த படம் இது எடுத்து கொஞ்சம் சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கப்புறம் இந்த ஒர்க் பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது கடவுளாக அமைச்சு கொடுத்தாரு. 2 படம் ஒரே பேனரில், அது வேந்தர் மூவிஸில் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மொட்டை சிவா கெட்ட சிவா அண்ட் நாகா படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த 2 படமே ஒரு ஹாரர் ஜானர் கொண்ட மூவியாக தான் அமைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு டாக் இருக்குது. இது வரைக்கும் லாரன்ஸ் டைரக்ட் பண்ண எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் தான். முனில ஸ்டார்ட் பண்ணி காஞ்சனா 2 வரைக்கும் சூப்பரான படங்களை கொடுத்தாரு. அண்ட் இந்த எல்லா படமே ஒரு ஹாரர் ஜானர் கொண்ட மூவியாக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படமும் கூட ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த படத்தோட மூவி லான்ச்ல நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த 2 கிராண்ட் நிகழ்ச்சி மதன் சார் கரெக்டான ஒரு இயக்குனரையும் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு கலைஞனும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் பாராட்டு. பாரிவள்ளல் ஐயா உங்களுக்கும் பாராட்டு. முக்கியமாக சொல்ல போனோன்னா, எனக்கு 2 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. 8:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சது ஃபங்க்ஷன். நான் வெளியில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு அவசியம்ன்ட்டு. இங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அவ்வளோ நேரம் காத்திருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வெறும் சினிமா நிகழ்ச்சியாக மட்டுமே இல்லாமல் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, வெறும் சினிமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பெருசாக உழைச்சவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் செஞ்ச அவ்வளோ நல்ல விஷயங்கள். அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ராகவா லாரன்ஸ் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தோட வெற்றிக்கு நிறைய காரணங்களில் ரொம்ப முக்கியமான காரணம் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். காஞ்சனா ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரு 1 கோடி ரூபாய் அவர் தானமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் 10 கோடி ரூபாய் அவர் தானம் பண்ணுற அளவுக்கு அடுத்த படம் கலெக்ட் பண்ண இந்த படம். இன்னைக்கு நம்ம ரீல் பாக்ஸ் ஷோல பார்த்துட்டு இருக்கிறது ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட மூவி லான்ச். மொட்டை சிவா கெட்ட சிவா அண்ட் நாகா, இந்த 2 படங்கள்ல ஒரு படங்கள்ல ராய் லட்சுமி நடிக்க போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ராகவா லாரன்ஸ் அண்ட் ராய் லட்சுமி இதுக்கு முன்னாடி காஞ்சனா 1 படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த படம் ஒரு மெகா ஹிட்னே சொல்லலாங்க.
பேய் படங்கள்ல இப்படி கூட ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே அமைஞ்சது. ஸோ திரும்பவும் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றதுனால திரும்பவும் ஒரு ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட மூவி லான்ச்ல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மந்த மாருதம் தவழும் சந்திரன் வானிலே திகழும் இந்த வேலை இன்பமே என்று சொல்லத்தக்க அளவில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிக 2 அற்புத படைப்புகளை வேந்தர் மூவிஸ்க்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுததை போல் ஒரு இனிப்பு அல்ல 2 இனிப்பும் சேர்த்து தந்திருக்கிறார். ஒன்று மொட்ட சிவா கெட்ட சிவா. எதனால் மொட்ட சிவா என்பதும் அந்த நல்ல சிவா எதற்காக கெட்ட சிவா என்பதும் படம் வரும்போது வெற்றியினை அறுதியிட்டு உறுதி கூறலாம். நாகா தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு என்பது போல் ராகவா லாரன்ஸுக்கு படம் இயக்க நடிக்க வெற்றி 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 என்றது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் ஹவுஸோட மூவி லான்ச்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல விஷயம் நடந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வர்த் உள்ள செக்கை ராகவா லாரன்ஸ் வந்து கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ்க்கும் படிப்புக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் நம்ம சினிமா உலகத்திலே வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் பேசக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடந்த இந்த மூவி லான்ச்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்ஸ்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த மொட்டை சிவா கெட்ட சிவாக்காக நான் வாங்குகிற அட்வான்ஸ் பணம் இது வந்து சார் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிங்கன்னும் போது இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அதுக்காக இந்த அட்வான்ஸ் வந்து நான் பண்ணும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். என்ன நல்ல விஷயம்னா காஞ்சனா படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹிட்டாகும்னு நினைக்கல. ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரில் படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு, ஃபேமிலி க்ரௌட்லாம் நிறைய வராங்க அப்படின்னாங்க. திருத்தமாக கார் உள்ளே போட்டுட்டு எவ்வளோ ஃபேமிலிஸ் வராங்க, குழந்தைங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வராங்க, உள்ளே போகிறாங்க, இதெல்லாம் நான் காருக்குள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நம்ம படத்துக்கு ஃபேமிலியாக வராங்க, ஒரு பேய் படம்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அப்புறம் ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை கையில் ஒரு குழந்தை ஃபுல்லாகிடுச்சு போல், டிக்கெட் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த பையன் கீழே விழுந்து பயங்கரமாக அழுகுறான். அந்த பையன் என்னை தேட்டருக்குள்ளே கூட்டு அந்த அம்மா இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்கேருந்து ஏதோ எடுத்தாங்க, பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்தாங்க, கொடுக்குறாங்க, பத்தலை போல், இல்லைன்றான். எனக்கு பார்க்குறதுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் இறங்கி போய் இதே ஜிபா தான் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு போய் நானே 100 ரூபா கொடுத்தேன். எப்பா ரொம்ப நன்றிப்பா, கொடுத்தது யாருன்னு கூட பார்க்கல, அவங்களுக்கு டிக்கெட் தேவை. போயிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனாங்க. அப்போது காரில் வந்து உட்காந்து யோசனை பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு இவ்வளோ பணம் நம்மளுக்கு வருது, கொடுக்குறாங்களே, உடனே வந்து நம்ம ரேஞ்சு கீழே வந்து ஒரே லெவலில் இவ்வளோ போகுது, இதுக்கெல்லாம் காரணம் யார்? ப்ரொடியூசர் கொடுக்குறது யார்? ப்ரொடியூசர் கொடுக்குறதுக்கு காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்ல வேலை கொடுத்து வாங்குவாங்க, அப்புறம் எக்ஸிக்யூட்டர், அங்கே தேட்டருக்கு எங்கேருந்து வருது பணம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த முந்தானையிலேருந்து எடுக்கிற பணம், இந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு. இப்போது என்னுடைய முதலாளி யாருன்னா அந்த கொடுக்குற க்ரௌடு தான். ஃபஸ்ட் டே லாரன்ஸ் சார் படம் ஓடிச்சா, ஃபுல்லாச்சா, இங்கே நம்மளுக்கு மார்க்கு டிக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ ஆரம்பம் வந்து அவங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலே பண்ணவங்களுக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வீடு நம்ம இப்போ நான் ஆடி காரில் போயிட்டுருக்கேன், அதெல்லாம் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேருந்து வந்து பணம். நான் வீடு ஒரு வீடு இல்லை 2 வீடு வாங்குகிறோம், எங்கன்னா அங்கேருந்து வந்த பணம். பொண்டாட்டிக்குனாக்கா வேணும்னா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், அம்மா கோவில் கட்டணும்னா எல்லா பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தேன்னா நடிக்கணுக்கு அங்கேருந்து தான். சரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணணுமே அப்படின்னு காஞ்சனா 2க்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரப்போ சாப்பிட்றப்ப இதில் எடுத்துகிட்டு போய் சாமிக்குன்னு வைப்போம்ல, சாப்பிட்ற இதில் இருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி 1 கோடி ரூபா கொடுத்துடலான்னு காஞ்சனா 2க்கே நினச்சேன். உடனே மனசு வராதில்ல, நானும் மனுஷன் தானே, என் வீட்டு பிரச்சனை, மாமாவுக்கு பிரச்சனை, மச்சனனுக்கு பிரச்சனை, இது அது மறுபடியும் வரும். சரி அப்படியே அடுத்த படத்துக்கு பார்த்துக்கலாம். இது வேறு பயமறை கொடுத்துவாங்க, நீ எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணுற,
பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. சரி ஓகே. பட் இந்த படம் பண்ணும்போது அட்வான்ஸ் வாங்கும்போதே நான் நினச்சேன், நான் காஞ்சனா 2 அதை விட பெரிய ஹிட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், கையில் வாங்கிட்டால் செலவு பண்ணிடணும், ஸ்டேஜில் வாங்கும்போது கொடுத்து அப்படியே கொடுத்துன்னு நினச்சேன். ஸோ இந்த பணம் வந்து இந்த 1 கோடி ரூபா வந்து என்னை வாழ வைக்கிற தெய்வ ரசிகர்களுக்காக கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ரீல் பாக்ஸ் ஷோல பார்க்க போறது எச்சன் படத்தோட ஆடியோ லான்ச். படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி மூவிங்க. அண்ட் இந்த படத்துல 2 பேர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் ஆர்யா. அண்ட் இவங்க 2 பேருக்கும் ஜோடியா நடிச்சிருக்காங்க தீபா அண்ட் ஸ்வாதி. அண்ட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஓம் பிரகாஷ். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலா ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு ஹீரோ யுவன் சங்கர் ராஜா. ஓகே, பா விஜய். நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பிகினிங் கெரியர்ல இருந்து எனக்கு ஃபுல்லா பக்கபலமா இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது வந்து யுவன் தான். யுவன், தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் நான் வந்து பெருமையா சொல்ல யுவன் கிட்ட, யுவன் நீ எத்தனை ஆல்பம் நீ யாருக்கு எந்த டைரக்டர் எந்த ஹீரோக்கு போட்டாலும் ஓகேப்பா, நீ எனக்கு மட்டும் நீ சூப்பரா போடுவ அப்படின்னு சொல்லுவேன். நான் அது தைரியமா சொல்லுவேன். ஏன்னா யக்ஷனோட ஆல்பம் வந்து நிஜமாவே ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஐ திங்க் விஷுவல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சாங்ஸ் கம் ரியலி வெல். அண்ட் பா விஜய் நாங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா எங்கப்பா பாவி அப்படின்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலா பாவி அவர் வந்து எப்பயுமே நான் வந்து என்ன பாட்டு கேட்டாலும் எது எழுதணும்னா அவர் வந்து கேட்கவே மாட்டேன் என் பேச்சை. யோ முடியா நான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் எல்லாமே ஃபுல்லாக அப்படி தான் நடந்திருக்கும். எல்லாமே உட்காந்து ரொம்ப யோசிச்சு ஹோட்டல் போட்டு அப்ராட் போயிட்டு எல்லாமே பண்ணலாம். எல்லாம் டீனேஜரில் ஒரே ரூமில் உட்காந்து 5 நிமிஷத்தில் போட்டு தான் எல்லாமே. ஐ திங்க் அந்த இன்ஸ்டிங் அந்த ஒரு மூமெண்ட் தான் ஆக்சுவலாக இஸ் வாட் ஆல் த சாங்ஸ் என்னோட படத்தில் வந்திருக்கு. ஆக்சுவலாக மெயின் என்னோட ஆக்டர்ஸ் மொச்சம்பி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரை பற்றி தான் பேசணும் நட பிடிக்கிறார். ஆக்சுவலாக அவர் ஜாமி நாங்கள் கூப்பிடுவோம். ஆக்சுவலாக ஆர்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 படம், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5வது படம் இது. நான் கதை எழுத ஆரம்பிக்கிறேனோ படம் பண்ணுறேனோ இல்லையோ அது தெரியாது. எப்போ மச்சா ஷூட்டிங் போகிறோம் அடுத்தது அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலாக என்ன கதை என்ன படம் யார் என்ன ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக 5 படம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இதோட. ஸோ ஜாமி நம்ம 2 பேர் வரும்போது எல்லாருக்குமே என்ன கலாட்டா இருக்கும்னு தெரியும் ஆக்சுவலாக. அண்ட் இதில் வந்து இன்னொரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னென்னா கிருஷ்ணா தம்பி. ஏன்னா நாங்கள் யட்சனை வந்து வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நீ தம்பியை வச்சு நீ பண்ணவே மாட்டேன்ற, தம்பி வச்சு பண்ணவே மாட்டேன்ற அப்படின்னு. இதுனடா இது ஏற்கனவே 1008 கமிட்மெண்ட் இருக்குது இதில் வேற. பட் ஃபோர்ஸ் பண்ணாமல் நல்லபடியாக கரெக்டான கதை அமைஞ்சதால் கிருஷ்ணாவையும் எடுக்க முடிஞ்சது. அண்ட் கிருஷ்ணா வில் பி அ குட் சர்ப்ரைஸ். கிருஷ்ணா யூ டட் ரியலி வெல். நான் வந்து பட்டியல் பண்ணும்போது கொச்சின் இனஃபர் சார் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ கொச்சின் இனஃபர் சாருக்கு அடுத்தது எனக்கு தம்பிராமையான தவிர எனக்கு யாருமே தோணலை அந்த மாதிரி ஒரு ஷேட் கேரக்டரில். அண்ட் தம்பிராமையா சார் இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப், அதில் நிச்சயமாக சொல்லணும். And அது மட்டும் இல்லாமல் I have Sendrayan, I have RJ Balaji, I have Ponvanan sir, and I have also Adil Hussain. S.J. Surya sir, my buddy, a very good friend of mine. I think he's done a guest role in this film. அவர் இயக்குனராக தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்துலையும் அவர். I should thank S.J. Surya sir also on the stage. இது தமிழில் என்னோட 2வது படம். So for my second film, I'm very happy to be associated with Vishnuvardhan Films and UTV. And I especially want to wish Vishnu sir all the very best because it's your first venture. And I hope there are many more such beautiful films which will come from your banner. And a special thanks to Dhananjay sir as well. And about my character, it's a performance-oriented role. And இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு. அண்ட் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு விஷ்ணு சாருக்கு, மை டிரெக்டர், அகேன் தேங்க்ஸ் டு ஹிம். And he's really helped me to fill life into the character from beginning till the end. And this is the first time I'm working with Arya, my co-star. So it's been very pleasant working with him, and he's been very supportive throughout. So I would like to thank Arya. And parallel leads played by Krishna and Swati, very energetic people, both of them, and who they really fill life to what they played as well as the set as well. So it was really nice working with them.
மேஜிக்லாம் இருக்குன்னா அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவும் இல்லை. ஐ திங்க் இந்த படத்தில் வந்து புதுசாக என்ன ட்ரை பண்ணோம்னா அண்டார்டிகாவில் போய் கம்போஸ் பண்ணோம். ஸோ அதுதான் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே கம்போஸ் பண்ணும்போது கீபோர்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி சொல்லலாம். பட் என்னென்னா அதான் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எனர்ஜியோட தான் இருக்கும் எங்கள் கம்போசிங் அட்மாஸ்ஃபியரும் சரி, ஸ்டோரி சொல்கிறதும் சரி. அவ்வளோ துருன்னு இருப்பார் அவர், ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். ஐ திங்க் சுச்சுவேஷன் பெருசாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, ரைட்? ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட் த மேஜிக். ஐ திங்க் எங்கள் வி நோ ஈச் அதர் ஃப்ரம் சைல்டுஹுட், அந்த ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். ஸோ அதில் அந்த ஜேர்னி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் இது நல்லா இல்லை அப்படின்னா அது மூஞ்சிக்கு நேராக சொல்கிற அளவுக்கு வி ஆர் லைக் க்ளோஸ். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் வாட் வி ஆர் டூயிங் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் UTV. அண்ட் அகெயின் விஷ்ணுவர்தன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. I wish them and the whole team the very best. எச்சன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தனோட டைரக்ஷன்ல முதல் தடவையா அவரோட தம்பி கிருஷ்ணா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா நிறைய தடவை அவங்க அண்ணன் கிட்ட கேட்டிருக்காரா, என்ன ஏதாச்சும் உங்களோட படத்துல நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ எல்லாம் விஷ்ணுவர்தன் சொல்லியிருக்காரு, கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், நான் வந்து என்னோட படத்துல நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தின் மூலியமா அந்த வாய்ப்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க. ஸோ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒர்க் பண்ற படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இன்புட்டும் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததான் யார் என்ன விஷயங்கள் ஷேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எங்க அண்ணன் ஒன்று ஆரியாவோட படம் பண்ணுவான், இல்லைன்னா தலையோட படம் பண்ணுவார், இல்லை ஆரியா தலையோட ரெண்டு சேர்ந்து படம் பண்ணுவார். இப்போ வந்து ஆரியா இருக்காரு, ஆனால் தலை இல்லை. அதனால தலை நான் எடுத்திருக்கேன், நான் சின்ன தலைன்னு சொல்லி ஒரு காலிலேருந்து ரேடியோவில் பொருளையை கழுப்பிட்டு இருக்காரு. இதோட நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகணும்னு ஒரு பிளான் நினைக்கிறேன். நான் அதுக்கு கவுண்டர் ரெடி பண்ணிட்டேன். தலை வந்து இந்த சினிமா நடிக்காதால தலை எடுத்த ஆரியா எடுத்திருக்காரு, ஆரியா எடுத்த நான் எடுத்திருக்கேன். இதுதான் உண்மை. இங்க இருக்கிற எல்லாருமே கிட்ட பொதுவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இவங்க அண்ணன் ஏன் ஒன்று வச்சு படம் பண்ணலன்னு. அதுக்கு இன்னைக்கு நான் ஆன்சர் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் பண்ணிட்டேன். பல ரீசன்ஸ் இருக்கு. அவர் எங்கேயோ இருந்தார் நான் சினிமாவுக்கு வரும்போது, நான் அப்போ தான் உள்ளே வரேன். ஸோ ஐ கான் எக்ஸ்பெக்ட் டு கீழே வா எனக்கு கூட படம் பண்ணினேன். ஆனால் நான் எப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் போய் கேட்டுருவேன், என்னை வச்சு பண்ணுறான்னு. கட்டுறது கலவு ஃப்ளாப் ஆனப்போ ஃப்ரைடே ரிலீஸு, ஃப்ரைடேவே தெரியும் ஃப்ளாப்புன்னு. ஸோ ஃப்ரைடே நைட்டே மூணார் கிளம்பி போயிட்டேன். சர்வம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு அழுகுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரெண்டாவது ஃப்ளாப்பு. ஸோ எங்கள் அண்ணன் கூட உட்காந்து இப்போ அன்றைக்கி நைட்டு ஒரே ரூமில் இருந்தோம். அவன் சொன்னான், தேர் வில் பி அ டைம், தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரிபடி, யூ டோன்ட் வரி, வி வில் டூ அ ஃபிலிம். அதுவே இருக்க போதும். தட் வாஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ. அதுக்கப்புறம் கழுகு வந்துச்சு, ஏன் இருக்க பயமாக வந்துச்சு, ஆல் தட் இஸ் ஃபைன். எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா எப்போ யாரை வச்சு படம் அனௌன்ஸ் பண்ணாலும், அஜித் சாரை வச்சு அனௌன்ஸ் பண்ணாலும், நீ ஏன் உன் தம்பிக்கு தர மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுவாங்க. ரெண்டாவது வந்து இது வரைக்கும் என்னுடைய நான் பண்ண எல்லா படங்களையும் மிகப்பெரிய பேர் வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான். அவர் தான் எனக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி. கழுகுல ஐடி கார்டு கொடுத்தாரு சினிமாவில். இந்தா 5 பாட்டு போ, படம் பாட்டால் தான் படம் ஹிட் ஆச்சு. 100% ஐ வில் டெல் யூ தட். முதல் தடவை இவனோட சேர்ந்து நிறைய பெரிய பேர் இருக்கிற படத்தில் நடிக்கிறேன். UTV, தனஞ்சயன் சார், விஷ்ணுவர்தன், ஆர்யா, ஸோ சுபாஷ் சார், ஓம் பிரகாஷ் சார், விஜய் சார், எல்லாம் பெரிய ஆல் பிக் நேம்ஸ். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் இருப்பேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். என் கூட நடிக்க ஒத்துக்கிறது தேங்க்ஸ் மச்சான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சயன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா UTV ப்ரொடக்ஷனில் நான் நிறையா படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு. தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். திஸ் ஃபிலிம் எச்சன் அகெயின் ஒன் மோர் ஃபிலிம் வித் UTV. விஷ்ணு சொன்ன மாதிரி இது வந்து 5th ஃபிலிம். இது ஜஸ்ட் த பிகினிங். அதான் மச்சான், இன்னும் இருக்கலாம் நிறையா. ஸோ கண்டிப்பாக அவர் படத்தில் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவேன், ரைட் ஃப்ரம் அறிந்து மறியாமலும். கதை கேட்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ் சொல்லுவான். சும்மா ஸ்டேஜில் பேச சொன்னாலே படப்படன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக 1/2 hour பேசினான். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனே வந்து 1 hour சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஆள். அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஸோ என்ன வேணால் நான் கேட்டுக்கலாம். ஐ நோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். தட்ஸ் த ட்ரூத். ஐ லவ் யூ பிரதர். அண்ட் வேறு வழி இல்லை, என்னை வச்சு தான் படம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் யுவன் சார்,
நான் 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 28 ஃபிலிம்ஸுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் போடுறாரு. தீப்பிடிக்கையில் வந்து என் கரியர் ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதே வந்து அந்த தீப்பிடிக்க பாட்டில் வர பையன் அப்படின்னு சொல்லி தான் ரெக்கக்னைஸ் மீ. தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் என்னோட ஃபேவரட் ஆல்பம் சொல்லலாம் ஆஃப்டர் சர்வம் HN, யுவன், பா விஜய் அண்ட் விஷ்ணு காம்பினேஷன். ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கிரேட் மியூசிக் எனக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் கிருஷ்ணா இந்த படத்தில் வந்து இன்ஃபேக்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஐ மீன் அன்பிலீவபிள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிருஷ்ணான்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆக்டர். பட் அது கம்ப்ளீட்டாக அவர் வந்து பிரேக் பண்ணி ஒரு நியூ கிருஷ்ணாவாக இந்த ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒன்லி திங் இஸ் இஸ் பிரதர்ஸ் எனர்ஜி. அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் வந்து அவரோட கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அந்த எனர்ஜி கொண்டு வர ட்ரை பண்ணார். அதனால தான் அவரோட படத்தில் எப்போவுமே ஒரு டல் மூமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் கிருஷ்ணா யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ரீல் பாக்ஸ் ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல நிறைய கலர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நானும் ரெடி ஆயிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவில ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும். அதுக்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம் in facebook.com/pepperstv. and every Sunday night 7:30க்கு நாங்க சொல்லல ஷோவையும் பார்க்க மறந்துடாதீங்க. Until then, this is Kanimozhi signing off.